வணக்கம். இது உங்க ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோல டிசம்பர் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம வந்து நியூ இயர் ஆஃபர் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் அதுக்கு ஆஃபர் என்ன ஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன செக் பண்ணலன்னா வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஆஃபர் வந்து 2 days மட்டும்தான். அதாவது இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும், நியூ இயர் ஆஃபர். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் பணக்கார முதல்வர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரபாபு நாயுடு. ஸோ பணக்கார முதல்வர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 31 முதலமைச்சர்கள் இருக்காங்க. அது எப்படி 28 மாநிலங்கள் தான் இருக்கு 31 முதலமைச்சர்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். 28 மாநிலங்கள், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா டெல்லியில, அடுத்து வந்து புதுச்சேரியில, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதலமைச்சர்கள் இருக்காங்க. ஸோ அதன்படி 31 முதலமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 31 முதலமைச்சர்ல யார் வந்து அதிகமான சொத்து இருக்கவங்க, யாரு பணக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் சந்திரபாபு நாயுடு. சோ இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் நம்ம நாட்டிலே வந்து பணக்கார முதலமைச்சராக முதலிடத்துல இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா 931 கோடியாக இருக்கு. அடுத்து 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா 332 கோடி சொத்து மதிப்போட அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் பெமா காண்டு இருக்காங்க. அடுத்து 3வது இடத்துல பாத்தீங்கன்னா 51 கோடி சொத்து மதிப்போட கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட், கடைசி இடத்துல ரொம்ப குறைவான சொத்து கொண்ட முதலமைச்சராக கடைசி இடத்துல யார் இருக்காங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய சொத்து மதிப்புங்கிறது 15 லட்சம் சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம நாட்டிலே வந்து பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ண அமைப்பு எதுனா ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தான் ரிலீஸ் பண்ணிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சந்திரபாபு நாயுடு, அடுத்து செகண்ட் பிளேஸ்ல பெமா காண்டு, 3rd பிளேஸ் வந்து சித்தராமையா, கடைசி இடத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2023 டு 24ஆம் ஆண்டுல நம்ம நாட்டுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1,85,854 ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அதே டைம்ல முதலமைச்சர்களுடைய தனிநபர் வருமானம் 2023 டு 24ல 13,64,310 ரூபாயாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ தனிநபர் வருமானத்தோட ஒப்பிடும்போது முதல்வர்களுடைய வருமானம்ங்கிறது 7.3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின், சிஆர்பிஎஃப் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விதில் குமார். சோ ஏற்கனவே அனிஷ் தயால் சிங் என்பவர் தான் இந்த சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் இதோட தலைவராக இருந்திருக்காங்க, அதாவது தலைமை இயக்குநராக இருந்திருக்காங்க. சோ இவருடைய பதவிக்காலம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு நிறைவடைஞ்சிருச்சு. சோ அதை அடுத்து விதில் குமார் வந்து அடுத்த சிஆர்பிஎஃப் உடைய புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கவனிங்க, விதில் குமார் இவர் வந்து 1993ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. இவருக்கு முன்னாடி அனிஷ் தயால் சிங் தான் வந்து இந்த சிஆர்பிஎஃப் ஓட தலைமை இயக்குநராக இருந்தாரு. இவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து விதில் குமார் வந்து அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக மதன் லோகூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துறை தலைவராக வே ராம சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கேரள மாநிலத்துடைய புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய வருவாய்த்துறை செயலராக அருணிஷ் சாவ்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், 3வது கேள்வி, நீர்மூழ்கி கப்பல்கள் திறன் மேம்பாட்டிற்காக எந்த நாட்டின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். சோ இப்போ நீர்மூழ்கி கப்பல்களுடைய திறனை மேம்படுத்துறது, அதோடைய நீட்டிப்பு திறனை மேம்படுத்துறது, அதோட தாக்குதல் திறனை மேம்படுத்துறது, இந்த மாதிரி பல்வேறு வகையில நீர்மூழ்கி கப்பல்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் 2 ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதுல ஒரு ஒப்பந்தம் வந்து பிரான்ஸ் நாட்டுடைய நேவல் குரூப் நிறுவனத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கவனிங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக
2867 கோடி ரூபாய் மதிப்பில ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. 2 ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த 2 ஒப்பந்தம் யார் யார் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா, ஒரு ஒப்பந்தம் வந்து இப்போ மும்பைல இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து 2வது ஒப்பந்தம் வந்து பிரான்ஸ் நாட்டுடைய நேவல் குரூப் நிறுவனத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து நீடித்து இயங்கக்கூடிய தன்மை, எதிர் நாட்டு போர்க்கப்பல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தும் வகையில தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல பர்டிகுலரா இந்த பிரான்ஸ் நாட்டுடைய நேவல் குரூப் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இல்லையா, இது வந்து கல்வரி ரக நீர்மூழ்கி கப்பல்ல மின்னணு கனரக டார்பிடோ குண்டுகளை ஒன்றிணைக்கிறதுக்காக தான் பிரான்ஸ் நாட்டுடைய நேவல் குரூப் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ். சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டம் பத்தி நமக்கு தெரியும். முதல் கட்ட ரயில் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2ஆம் கட்ட ரயில் திட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. சோ அதுக்கு 3 ஒப்பந்தம் மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுட்டாங்க. 2வது ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பிஇஎம்எல் நிறுவனம், அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட மேற்கொண்டிருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா 3 பெட்டிகள் கொண்ட 70 ரயில்கள், ஓட்டுநர் இல்லாத ரயில்களை வந்து தயாரிக்கிறதுக்காக தான் இந்த பிஇஎம்எல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து சுஹோய் விமானங்களை வாங்குறதுக்காக HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு வாங்குறதுக்கு இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. அடுத்து ஒரு 100 K9 வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது LNDன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க, லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து MH-60R ரக ஹெலிகாப்டர்களுக்கான உபகரணங்களை பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருந்து இந்தியா வாங்க இருக்கு. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். சமீபத்தில் காலமான ஜிம்மி கார்ட்டர் கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. சோ ரீசனா பாத்தீங்கன்னா ஜிம்மி கார்ட்டர் வந்து அவருடைய 100வது வயதுல காலமாயிட்டாரு. அதாவது வயது மூப்பின் காரணமாக ஒரு சில நோய்கள் வரும் இல்லையா, சோ அதனாலதான் இவர் இப்போ காலமாயிட்டாரு அவருடைய 100வது வயதுல. இவர் வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர். இவருக்கு பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபரா இருந்திருக்காரு. எப்போ இவர் அமெரிக்காவுடைய அதிபரா இருந்திருக்காரு அப்படின்னா 1977 இருந்து 1981ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவுடைய 39வது அதிபராக ஜிம்மி கார்ட்டர் வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு 2002ஆம் ஆண்டுல வந்து அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய அமைதிக்காக இவருடைய முக்கியத்துவம், அதாவது இவருடைய பங்களிப்பை போற்றி 2002ல அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 100வது வயதுல இவர் காலமா இருக்காரு. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 100வது வயதுல இவர் காலமானதுனால இவர் தான் மிக அதிக காலம் வாழ்ந்த அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர். ஜிம்மி கார்ட்டர் நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்காரு அவர் அதிபரா அந்த டைம்ல. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அவர் வந்ததுனால ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அவருடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு, கார்டர்புரி அப்படின்னு சொல்லிட்டு, கார்டர்புரி. 5வது கேள்வி. இந்திய வெளிநாட்டு கடன் டேஷ் லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 60 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. சோ இப்போ இந்த வருஷம் செப்டம்பர் மாத நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன், வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்குறது அப்படிங்கிறது 60 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்தோட ஒப்பிடும் போது செப்டம்பர் மாதம் கூடுதலாக 2.5 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 60 லட்சம் கோடியாக கடன், வெளிநாட்டு கடன் உயர்ந்திருக்கு. இது ஜூன் மாதத்தோட ஒப்பிடும் போது நம்ம நாட்டுடைய கடன் 4.3% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபில வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு கடன் விகிதம் 18.8% இருந்தது. அது இப்போ செப்டம்பர் மாதம் 19.4% உயர்ந்திருக்கு. ஜிடிபில 19.4% உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6வது கேள்வி. நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்த கொஸ்டின் தான். ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்கள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பிஎஸ்எல்வி C60. சோ மத்த ராக்கெட் மூலமாக என்னென்ன திட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். இப்போ பிஎஸ்எல்வி C57 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் இந்த பிஎஸ்எல்வி C57 ராக்கெட் மூலமாக ஆதித்யா L1 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோனால அனுப்பப்பட்ட முதல் விண்கலன் தான் ஆதித்யா L1. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C58. சோ பிஎஸ்எல்வி C58 ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு தான் எக்ஸ்போசாட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது விண்வெளியில ஊடுகதிர்களை ஆய்வு செய்யறதுக்காக எக்ஸ்போசாட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட்
PSLV C-59 ராக்கெட் மூலமாக இப்போ ரீசெண்டா ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை விண்கலன்களை வந்து அனுப்பியிருப்பாங்க. இரட்டை செயற்கைக்கோள்களை. ப்ரோபா 3 அப்படிங்கிறது ESA யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய தான் அந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை விண்கலன்கள். இதை வந்து இஸ்ரோ PSLV C-59 ராக்கெட் மூலமாக ரீசெண்டா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் வாங்க. PSLV C-57 மூலமாக ஆதித்யா L1, C-58 மூலமாக எக்ஸ்போசாட், C-59 மூலமாக ப்ரோபா 3. இப்போ PSLV C-60 மூலமாக ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை வந்து அனுப்பியிருக்காங்க இஸ்ரோ விண்ணுக்கு. ஸோ ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா விண்கலன்களை ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் மூலமாக 2 விண்கலன்கள் பாத்தீங்கன்னா PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த 2 விண்கலன்களுமே பாத்தீங்கன்னா 476 கிலோமீட்டர் உயர சுற்ற உயரத்துல பாத்தீங்கன்னா உயர பாதையில வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறமா இந்த 2 விண்கலங்களும் ஒன்னோடு ஒண்ணு ஒருங்கிணைக்கப்படும். சோ அதுதான் வந்து ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டம். சோ ஒரு விண்கலம் வந்து ஸ்பேடெக்ஸ் A, இன்னொன்னு வந்து ஸ்பேடெக்ஸ் B. சோ அதாவது சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டார்கெட்டை பாத்தீங்கன்னா இது வந்து சேஸ் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து பிடிக்கும். சோ இந்த 2 விண்கலங்களும் ஒரே விண்கலம் மாதிரி ஒருங்கிணைக்கப்படும். சோ இதான் வந்து ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். சோ இது எதோட முன்னோட்டமாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இப்போ ககன்யான் பார்த்திருப்போம். ககன்யான் திட்டம். சோ ககன்யான் திட்டத்துல மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி ஆய்வு செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி மனிதர்களை அனுப்பும் போது இந்த விண்கலத்துல எரிபொருள்களை மாற்றுறது, அதே மாதிரி இந்த விண்வெளி வீரர்களை இன்னொரு விண்கலனுக்கு வந்து மாற்றுறது, இது போன்றவற்றுக்கு வந்து முன்னோட்டமாக இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் மேற்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாம 2035ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம இந்தியாவுக்குன்னு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல. சோ இந்த ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கும் இந்த ஸ்கீம் தான் ஒரு முன்னோட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கறத அதோட ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி இப்போ PSLV C-60 ராக்கெட் மூலமாக தான் ஸ்பேடெக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த ராக்கெட்டுடைய 4வது நிலை வந்து PS4 பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த PS4 பகுதியில பாத்தீங்கன்னா 24 ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்திய ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் தான் இந்த 24 ஆய்வு கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த 7வது கேள்வி, கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 2000. சோ கன்னியாகுமரி கடல்ல 2000ஆம் ஆண்டுலதான் திருவள்ளுவர் சிலையானது நிறுவப்பட்டது. சோ 133 அடிக்கு திருவள்ளுவர் சிலையானது நிறுவப்பட்டது கன்னியாகுமரியில இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த சிலை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஜனவரி 1 தேதி 2000ஆம் ஆண்டுல முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான், அப்போது முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாங்க கன்னியாகுமரி கடல்ல அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை. சோ இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு இப்போ 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. சோ அதை அடுத்து வெள்ளி விழாவானது கொண்டாடப்பட்டிருக்கு. சோ இந்த வெள்ளி விழாவை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறை வந்து அங்கே இருக்கு கன்னியாகுமரியில. அதையும் இணைக்கும் வகையில கண்ணாடி இலைக்கூண்டு பாலமானது இப்போ தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா காமராஜ் கல்லூரி வளாகத்துல புதுமை பெண் திட்டத்துடைய விரிவாக்கத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில சேரக்கூடிய பெண்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, உலகின் 7 மிக உயரமான சிகரங்களில் ஏறிய இளம் பெண் யார்? ஆன்சர் காம்யா. சோ காம்யா அவங்களோட வயது வந்து 17. சோ இவங்கதான் உலகின் 7 மிக உயரமான சிகரங்கள்ல ஏறிய மிக இளம் பெண். கவனிங்க, காம்யா கார்த்திகேயன். சோ இவங்க ரீசெண்டா தான் வந்து அவங்களுடைய 16வது வயதுல எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்போ 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரங்களை வந்து இவங்க ஏறி இருக்காங்க. சோ அதன் மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய 7 உயரமான சிகரங்கள்ல ஏறிய இளம் பெண் அப்படிங்கிற சாதனையை வந்து இந்த காம்யா கார்த்திகேயன் வந்து படைச்சிருக்காங்க. காம்யா கார்த்திகேயன். அடுத்த 9வது கேள்வி, ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஓசூர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல தான் ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டி நடைபெற்றிருக்கு. சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மகளிர் பிரிவுல இந்திய அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆடவருக்கான பிரிவுல இலங்கை அணி வின் பண்ணிருக்கு. எங்க இந்த போட்டி நடைபெற்றதுன்னா கிருஷ்ணகிரியில ஓசூர்ல தான் ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டி நடைபெற்றது.
அடுத்ததாக ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நடப்பு நிதியாண்டுல வந்து ஜூலை டூ செப்டம்பர் வரையிலான 2வது காலாண்டு. ஸோ ஒரு நிதியாண்டு அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலத்து தான் ஒரு நிதியாண்டுன்னு சொல்றோம். அதுல ஜூலை டூ செப்டம்பர் அப்படிங்கிறது 2வது காலாண்டு. அதுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% எட்டிருக்கு. ஸோ கடந்த 7 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கடந்த 7 காலாண்டுகள் இதே மாதிரி 3 மாதங்களை தான் காலாண்டுகள் சொல்லுவோம். 7 காலாண்டுகள் இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைவான வளர்ச்சி வந்து இந்த காலாண்டுல எட்டியிருக்கு. அதே மாதிரி முதல் அரையாண்டுல பாத்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சியானது 6% இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டுல இருந்து நடப்பாண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் விபத்துகளோட சதவீதம்ங்கிறது தமிழ்நாட்டுல 0.98% 0.15% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து 50% பாத்தீங்கன்னா குறைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்து 1984ஆம் ஆண்டு போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்டிருக்கும். மத்திய பிரதேச மாநிலத்துல போபால்ல ஒரு ஆலையிலிருந்து பாத்தீங்கன்னா விஷவாயு கசிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷவாயு கசிவு நடைபெற்று இப்போ 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் அந்த நச்சுக்கழிவுகளை அகற்றும் பணிகளை வந்து தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷவாயு கசிவு அப்படிங்கிறது 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2 மற்றும் 3, அதாவது டிசம்பர் 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட அந்த ஒரு இரவு நேரத்துல தான் போபால்ல இருக்கக்கூடிய யூனியன் கார்பைட் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலிருந்து மெத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிற விஷவாயுவானது கசிஞ்சிருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த விஷவாயு கசிவுனால பாத்தீங்கன்னா 5479 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த விஷவாயு கசிவுனால பாதிக்கப்பட்டவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த போபால் விஷவாயு கசிவுனால. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். டிசம்பர் 31க்கான ரிவிஷன். ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இதுல ஆஃபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எனி 12 மந்த் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உள்ள எனி 12 மந்த் நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ அது ஆக்சுவல் 1 இயர் பாத்தீங்கன்னா 400 ரூபி. ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஒன்லி 300 ரூபிக்கு மட்டும் பே பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆஃபர் எப்போ அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன்னா இனி வர மந்த் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 600 ரூபி, ஆஃபர் ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி 1லேருந்து, அதாவது 2025 ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. அதாவது ஆஃபர் ஃபீஸ் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் ஆஃபர் இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி 5. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் 999. இந்த ஆஃபர் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 850. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரிலிம்ஸுக்கும் அதே மாதிரி தான். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு 999, ஆஃபர் ஃபீஸ் வந்து 850. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச், அதுல வந்து சயின்ஸ் மேக்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஜிஎஸ்ல வந்து எல்லாமே வரும். ஸோ ஜிகே டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் 500, ஆஃபர் ஃபீஸ் வந்து 400 ரூபி. ஸோ இதெல்லாம் தான் ஆஃபர். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் 1 இயருக்கான லைவ் கிளாஸ், கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ். இதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 1200 வரும். உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து 1000 ரூபி மட்டும்தான் இந்த 2 டேஸ்க்கு மட்டும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸா டெஸ்ட் நடக்கும். இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் பணக்கார முதல்வர் யார்? ஆன்சர் சந்திரபாபு நாயுடு. 2வது கேள்வி, சிஆர்பிஎஃப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வித்துல் குமார். 3வது கேள்வி, நீர்மூழ்கி கப்பல்கள் திறன் மேம்பாட்டிற்காக எந்த நாட்டின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். 4வது கேள்வி, சமீபத்தில் காலமான ஜிம்மி கார்ட்டர் எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. 5வது கேள்வி, இந்திய வெளிநாட்டு கடன் டேஷ் லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது? 60 லட்சம் கோடி. 6வது கேள்வி, ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்கள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது?
இந்த பிஎஸ்எல்வி C60. 7வது கேள்வி, கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆன்சர் 2000. 8வது கேள்வி, உலகின் 7 மிக உயரமான சிகரங்களில் ஏறிய இளம் பெண் யார்? ஆன்சர் காம்யா. 9வது கேள்வி, ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓசூர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.